ஒரு ஊரில் ஒரு கட்டெறும்பும் உள்ளானும் நண்பர்களாக இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் வசித்து வந்திருக்காங்க. 2 பேரும் மீன் பிடிக்கிறக்காண்டி குளத்தங்கரைக்கு போயிருக்காங்க. உள்ளான் மீன் பிடிச்சி கரையில் போட, அது கரையில் இருந்த கட்டெறும்பு மீனை ஃபுல்லாக தின்றுட்டு அதோட தலையை மட்டும் வச்சிருக்கு. சரி, உள்ளான் பார்த்தா நம்ம கோவப்படுவோம் அப்படின்ட்டு, நான் சோறு சமைக்க வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு சொல்லி கட்டெறும்பு கிளம்புது. தான் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த அரிசி எடுக்கிறதுக்காண்டி கட்டெறும்பு போகுது. அப்போ நடந்து வந்த ஒருத்தர் அந்த கட்டெறும்பை மிதிச்சிடுறாரு. அந்த கட்டெறும்பு அந்த இடத்துலே இறந்து போயிடுது. உள்ளான் மீனை பார்த்துருக்கு, வெறும் தலை மட்டும்தான் இருக்குது, மீன் எதுவுமே இல்லை. இதோட கோபமான உள்ளானும் அந்த கட்டெறும்பை கோபத்தோட அடிக்கிறதுக்காண்டி வீட்டுக்கு வந்திருக்கு. ஆனால் அங்கே பார்த்தா வீட்டு வாசல்லே அந்த கட்டெறும்பு நசுங்கி செத்து கிடந்தது. கோபமாக இருந்த உள்ளான் சோகமாயிருச்சு. அந்த கட்டெறும்பை கொண்டு போய் இறுதி சடங்கு எல்லாம் உள்ளானே பார்த்துக்கிச்சு. எல்லாம் செஞ்சு முடித்து கடைசியாக கடலில் போய் நீராட உள்ளான் போகுது. அதை பார்த்த கடல் அந்த உள்ளான்கிட்ட கேட்குது, எப்பவும் தலை நிறைய முடியோடு வருவியே, இப்போ ஏன் முடி இல்லாமல் வந்திருக்க அப்படின்னு கேட்குது. அதுக்கு கட்டெறும்பு செத்து உள்ளான் நான் மொட்டை போட்டுட்டேன், உன் கடல் தண்ணியெல்லாம் வற்றி போகட்டும் அப்படின்னு சொல்லுது. அதோட அந்த கடல் நீர் வற்றி போகுது. அந்த கடலுக்கு எப்பவும் ஒரு யானை குளிக்க வரும். அந்த யானை குளிக்க வந்தது கடல் நீர் வற்றிருக்கிறத பார்த்து அந்த கடலை பார்த்து கேட்குது, கடலே கடலை ஏன் நீ வற்றிட்ட அப்படின்னு. உனக்கு தெரியாதா, கட்டெறும்பு செத்து உள்ளா மட்டை போட்டு கடல் தண்ணி வற்றிட்டேன், யானை உனக்கு ஒரு கொம்பு உடஞ்சி போகட்டும் அப்படின்னு சொல்லுது. யானைக்கு ஒரு கொம்பு உடஞ்சிருக்கு. குளிச்சுட்டு அந்த யானை அரச மரத்து அடியில் போய் நிழலுக்கு நிற்கிது. அப்போ அந்த அரச மரம் பார்த்து கேட்குது, யானை எப்பயும் 2 கொம்போடு கம்பீரமாக வருவேன், இப்போ ஏன் ஒத்த கொம்பு உடஞ்சி போச்சு அப்படின்னு கேட்குது. அது விஷயம் தெரியாதா, கட்டெறும்பு செத்து உள்ளா மொட்டை போட்டு கடல் தண்ணி வற்றி யானை எனக்கு ஒரு கொம்பு உடஞ்சிருச்சு, அரச மரக்கிளையெல்லாம் உளும்பி போகட்டும் அப்படின்னு யானை சொல்லுது. அந்த அரச மரத்தில் ஒரு கொக்கு கூடி வெட்டி இருக்குது. அது தன் குஞ்சுகளை கூட்டில் வச்சுட்டு இறந்துட போன கொக்கு திரும்பி பார்த்தா அரச மரக்கிளையெல்லாம் உளும்பி போயிருக்கு. அதை பார்த்து அந்த கொக்கு, அரச மரமே எப்பவும் என் குஞ்சுகளுக்கெல்லாம் நிழல் கொடுக்குற, இப்போ உன் கிளையெல்லாம் உளும்பி போச்சே ஏன் அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த அரச மரம், கட்டெறும்பு செத்து உள்ளா மட்டை போட்டு கடல் தண்ணி வற்றி யானைக்கு ஒரு கொம்பு உடஞ்சி அரச மர கிளையெல்லாம் உளும்பிருச்சு, கொக்கு உனக்கு ஒரு கண்ணு கெட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி கொக்குக்கும் கண் கெட்டு போயிடுது. அந்த ஒத்த கண்ணோட வயலில் பூச்சிகளை சாப்பிட போகுது. அங்கே உழுதுகிட்டு இருந்த ஒரு உழவன் கேட்குறான், கொக்கே உனக்கு 2 கண்ணும் நல்லா தானே இருந்துச்சு, இப்போ எப்படி ஒரு கண்ணு கெட்டு போச்சு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கட்டெறும்பு செத்து உள்ளா மொட்டை போட்டு கடல் தண்ணி வற்றி யானைக்கு ஒரு கொம்பு உடஞ்சி அரச மரக்கிளை எல்லாம் உளும்பி கொக்கு எனக்கு ஒரு கண் கட்டுச்சு, நீ கோணமானலாக உழுகு அப்படின்னு சொல்லுது. அவனும் நேராக விழுகாமல் கோணமானலாக உழுகிறான். உழுது மதியம் அந்த உழவரோட பொண்ணு குண்டு சட்டியில் சோறு கொண்டு வராங்க. அந்த பொண்ணு அப்பாவை பார்த்து, ஏன்ப்பா கோணமான சாலாக உழுகுறீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அப்பா, கட்டெறும்பு செத்து உள்ளா மட்டை போட்டு கடல் தண்ணி வற்றி யானைக்கு ஒரு கொம்பு உடஞ்சி அரச மரக்கிளை எல்லாம் உழும்பி கொக்குக்கு ஒரு கண் கட்டு, அப்பா கோணமானலாம் உழுகுறான், நீ குண்டு சட்டியை போட்டு உடச்சிரு அப்படின்றாங்க. அவளும் குண்டு சட்டியை உடச்சி போட்டுட்டு வீட்டுக்கு போகிறான். போன உடனே அவள் அம்மா கேட்குறாங்க, எங்கடி கொண்டு போன குண்டு சட்டியை, விஷயம் தெரியாதா, கட்டெறும்பு செத்து உள்ளா மட்டை போட்டு கடல் தண்ணி வற்றி யானைக்கு ஒரு கொம்பு உடஞ்சி அரச மரக்கிளை எல்லாம் உழும்பி கொக்குக்கு ஒரு கண் கட்டு, அப்பா கோணமான சாலா உழுதாரு, நான் குண்டு சட்டியை போட்டு உடச்சிட்டேன், நீங்கள் சோத்து பானை குழம்பு பானையெல்லாம் உடச்சிருங்கன்றாங்க. அம்மா கரையும் சோத்து பானை குழம்பு பானையெல்லாம் உடச்சிட்றாங்க. பள்ளிக்கு போயிட்டு வந்த அவர் பையன் வீட்டில் பார்த்தா எல்லாம் உடஞ்சி கிடக்கு. அம்மாட்ட கேட்குறான், என்னம்மா ஆச்சு, எல்லாம் உடஞ்சி கிடக்கு. கட்டெறும்பு செத்து உள்ளா மட்டை போட்டு கடல் தண்ணி வற்றி யானைக்கு ஒரு கொம்பு உடஞ்சி அரச மரக்கிளை எல்லாம் உழும்பி கொக்குக்கு ஒரு கண் கட்டு, இப்போ கோணமா சாலை உழுதாரு, உங்கள் அக்கா குண்டு சட்டியை போட்டு உடச்சிட்டா, நான் சோத்து பானை குழம்பு பானையை உடச்சிட்டேன், நீ உன் புஸ்தகத்துக்கெல்லாம் தீ வச்சிருன்றான். உடனே அவனும் தீயை வச்சு கொளுத்திடுறான். மறுநாள் ஸ்கூலுக்கு போனால் அங்கே புத்தகம் இல்லை. உடனே தலைமை ஆசிரியர் அவன்கிட்ட கேட்குறாங்க, எங்கடா உன் புத்தகத்தெல்லாம் எங்கடா அப்படி. அதுக்கு அவன், கட்டெறும்பு செத்து உள்ளா மட்டை போட்டு கடல் தண்ணி வற்றி யானைக்கு ஒரு கொம்பு உடஞ்சி அரச மரக்கிளை எல்லாம் உழும்பி கொக்குக்கு ஒரு கண் கட்டு, எங்கள் அப்பா கோணமானலா உழுதாரு, எங்கள் அக்கா குண்டு சட்டி போட்டு உடச்சா, எங்கள் அம்மா சொத்து பானை குழம்பு பண்ணி உடச்சிட்டாங்க, நான் என் புஸ்தகத்துக்கு தீ வச்சிட்டேன், நீங்கள் உங்கள் ஸ்கில்லுக்கு தீயை வச்சுருங்க அப்படின்னு. அவனும் ஸ்கூலுக்கு தீயை வச்சிட்றான். அப்போ அந்த வழியில் போன 2 பேர் கேட்குறாங்க, ஏன் சார் ஸ்கூலுக்கு தீ வைக்கிறீங்க.
விஷயம் தெரியாதா? கட்டெறும்பு செத்து உள்ளா மட்டம் போட்டு கடல் தண்ணி வற்றி யானைக்கு ஒரு கொம்புடைஞ்சு அரசமரக்கலை எல்லாம் ஒழும்பி கொக்கு கொக்கருன்னு கட்டு ஒரு பையனோட அப்பா கோணமான சல்ல விழுவாரு. அவங்க அக்கா குண்டு சட்டியை போட்டு உடச்சிட்டா. அவங்க அம்மா சோத்து பானை உடச்சிட்டாங்க. அந்த பையன் புக்குக்கு தீய வச்சிட்டான். நான் என் ஸ்கூலுக்கு தீய வச்சிட்டேன். நீங்கள் 2 பேரும் உங்கள் தலைக்கு தீய வச்சுக்கோங்கன்றான். 2 பேரும் அவங்க தலையில் தீய வச்சுட்டு இறந்துடுறாங்க. தன் ஜாதி, தன் மதம், தன் கட்சிக்காக தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் வருத்துவதும் துன்பப்படுத்துவதும் தன் தலையிலே தான் தீ வைத்து கொள்வது தான்